ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது எங்கள் தோட்டம். இன்றைக்கி வந்து சோளம் போட்டிருக்காங்க எங்கள் தோட்டத்தில், வயலில். எங்கள் அம்மா இவ்வளோ நேரம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா பால் கறக்க போயிட்டாங்க, அதனால் நான் இப்போ தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் தண்ணி பாய்ச்ச அனுபவம் இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புழுதி காடுங்கிறனால கொஞ்சம் தண்ணி பாய்க்கிறது ஈஸி தான். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா உள்ள எதுவும் இருக்குமோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது பாய்ச்சிட்டே இருக்கவங்களுக்கு தெரியாது. புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ஹைட்டு, நம்ம பாதி ஹைட்டு, முட்டிக்கால் ஹைட்டு வர வரைக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். தண்ணி பாய்க்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் வயசானவங்களாம் தண்ணி பாய்க்கிறது கஷ்டம். ஏன்னா இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி இருக்கவங்களாம் பாய்ச்சாங்கன்னா கஷ்டம்தான். பட் ஆனால் இவ்வளோ வேலை செய்கிறதுனால தான் ஃபார்மர்ஸ்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். நம்மலாம் ஒரு நாள் பாய்ச்சிட்டு ஐயோ கை வலிக்குதே, கால் வலிக்குதே, இடுப்பு வலிக்குதேன்னு சொல்லிகிட்ருக்கிற காலங்கள் இப்போ. அந்த காலத்துலலாம், இந்த காலத்தில் எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அம்மா வயசுக்கு பாருங்கள் அந்த துண்டு ஃபுல்லாக பாய்ச்சிட்டாங்க. இப்போ இதில் இவ்வளோ பாய்ச்சிருக்காங்க. நான் இப்போ தான் வந்திருக்கேன். இந்த ஸ்டார்டிங்கில் தான் நான் வந்தேன். இப்போ தான் நான் 3 பாத்தி பாய்ச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கெல்லாம் தண்ணி பாய்ச்ச அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வயல் நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் தாத்தா வீட்டு, எங்கள் அம்மாவோட அப்பா வீட்டோட வயல். 3 பேருங்க பொண்ணுங்க எங்கள் தாத்தாக்கு. அதனால் 3 பேருக்கும் சரி பங்காக பிரித்து கொடுத்துட்டாங்க. இதில் இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் ஃபுல்லாக எங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா நடுப்பங்கு, எங்கள் அம்மா நடுப்பொண்ணுங்கிறனால, அதாவது மேற்கு பங்கு வந்துட்டு எங்கள் பெரியம்மாவுக்கு, நடுப்பங்கு எங்கள் அம்மாவுக்கு, இந்த சைடு வந்து கிழக்கு பங்கு எங்கள் சித்திக்கு. அப்படி வந்து வரிசையாக தான் பிரிச்சுருக்காங்க. ஸோ நடுவில் ஃபுல்லாக தென்னை மரம் வந்தனால எங்கள் தென்னை மரம் ஃபுல்லாக எங்களுக்கு எங்கள் பங்கில் வந்துருச்சு. நாங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிறது மிளகா செடிங்க. இந்த வாட்டி மிளகா செடி சுத்தமாக வரவே இல்லை. நாங்கள் அப்புறமா காமிக்கிறேன். அந்த மிளகா செடி பங்கை சுத்தமாக நல்லாவே வரல. என்னன்னு தெரியல. மிளகாயுமே ரொம்ப குட்டியாக காய்க்கிற மாதிரி காய்க்குது, நீளமாக வரல. ஃபஸ்ட்டு காயே ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்களாம் ரொம்ப கஷ்டம். முதலீடு போட்டு அதில் வந்து லாபம் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் கை வலி, கால் வலி இருக்கவங்க ஏதோ வீட்டு செலவுக்கு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கே செலவு பண்ணுற காசு, ஏதோ வாங்குகிற காசுக்கு செலவு பண்ணி நம்ம ஹெல்த்தியாக விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்கிறது தான் இப்போத்த விவசாயிங்களோட நிலமையாக இருக்குது. இல்லை இதனை மட்டும்தான் நம்பி இருக்கோம் அப்படின்னா கஷ்டம்தான். உண்மையாலுமே விவசாயிங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரெல்லாம் இந்த அனுபவத்தை வந்து பார்த்துட்ருக்கீங்க, அதை சமாளிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.